Hello everyone, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நியூட்டெல்லா வச்சு ஒரு பாப்சிகல் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பாப்சிகல், ஒரு சம்மர் ட்ரீட். இது பாத்தீங்க அப்படினா மூணே பொருள் தாங்க தேவை. ஆமா, வாழைப்பழம், அதுக்கு அப்புறமா பால், அதுக்கு அப்புறமா நம்மளோட ஸ்பெஷல் இன்கிரிடியன்ட் நியூட்டெல்லா. இதல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வாழைப்பழம் எடுத்துர்க்கேன், 2 டேபிள்ஸ்பூன் நியூட்டெல்லா எடுத்துர்க்கேன். நான் இன்னைக்கு கொஞ்சமா தான் செஞ்சு காமிக்க போறேன். நீங்க நிறைய பேருக்கு செய்றீங்கன்னா எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பால் வந்து ஒரு 1/4 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துர்க்கேன். இது வந்து நல்லா blend பண்ணி எடுத்துக்கலாம். இது சூப்பரா இருக்குங்க. நியூட்டெல்லா நார்மலா அப்படியே சாப்பிறதுக்கே நமக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த மாதிரி பாப்சிகலா செஞ்சோம் அப்படினா ரொம்பவே சூப்பரா இருக்கும். அது நம்ம பனானா ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா, சோ ரொம்ப க்ரீமியா இருக்கும். சாப்பிட செம்ம டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து இத வந்து நம்ம மோல்ட்ல வந்து ஊத்திரலாம். நான் இன்னைக்கு கொஞ்சமா செஞ்சிருக்கேன். ஒரு மோல்ட்ல ஃபில் பண்ணி காமிக்கிறேன். இந்த மோல்ட் தான் யூஸ் பண்ணனும் அப்படிን கிடையாது. நீங்க வந்துட்டு நார்மல் டம்ளர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, சின்ன ஒரு ஷார்ட் கிளாஸ்ல நான் பண்ணி காமிக்கிறேன். இத கவர் பண்ணி நம்ம நார்மல் ஃபாயில் பேப்பர் தான் போடணும்னு இல்ல. நீங்க வந்துட்டு நார்மல் ஏதோ ஒரு பேப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஒரு ஸ்டிக் வச்சு இன்சர்ட் பண்ணிட்டு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துறலாம். இது ஓவர் நைட் வச்சா நல்லா ஃப்ரீஸ் ஆயிரும். நான் ஒரு 4 to 5 ஹவர்ஸ்ல எடுத்துட்டேன். ஏன் அப்படினா எனக்கு இந்த மாதிரி க்ரீமியா சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்க வந்து ஃபுல்லா பாப்சிகலா மாறணும் அப்படினா நீங்க வந்து ஓவர் நைட் வெச்சிருங்க. இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க. அது இன்னும் டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு பிடிக்குதா இல்லையா அப்படினு சொல்லிட்டு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இதுவும் பாருங்க ஈஸி தான். நம்ம மோல்ட்ல பண்ணாலும் சரி, இதல பண்ணாலும் சரி, நல்லா ஃப்ரீஸ் பண்ணி கரெக்ட்டா எடுத்துட்டோம் அப்படினா ஓகே. இது பாத்தீங்கன்னா நான் எடுத்து ஒரு 2 நிமிஷம் வெளியில வெச்சிட்டு தான் எடுக்கிறேன். எடுத்த உடனே அப்படியே வராது ஃப்ரிட்ஜ்ல இருந்து. இங்க பாருங்க, ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து ஒரு 2 நிமிஷம் வெளியில வச்சிருங்க. இல்ல அப்படினா தண்ணியில நல்லா டிப் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரா வெளியில வந்துரும். இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு. இன்னொரு ரெசிபில சந்திப்போம். பை.